அண்ணே, இந்த மாசம் எல்லாருக்கும் சம்பளம் கூட கொடுத்துருங்க. வாயில் ஏற்கனவே ஊர் மேயற இதுல முருங்காய் வேறையா? அப்ப நான் எதை தொட்டு சாப்பிடறதே? அதான் பொட்டி கடையில் இருக்கால ஒரு குந்தாணி, அவளுக்கு சீட்டு கொடு. உங்களுக்கு இந்த இளைஞன் மேல பொறாம. என்னது இளைஞன்? யார் இளைஞன்? நான் தான். போடா மண்டையா. வாயத்தர இத கடிக்கிறதுக்கு உனக்கு பல்லு இருக்கா? இல்ல இத தின்னா உன் உடம்புல சத வைக்கும்னு சொல்லு, குடுக்குறேன். ஏன்டா ஆசைப்படுறீங்க? கோழிக்கு அலையிறாடுங்க. அண்ணா அந்த சாப்பாடு தொட்டு எடுங்கண்ணே. சாப்பாடு இல்லாம என்ன மண்ணா? மத்தவங்களுக்கு வெயிடா கொடுக்க முடியாது. அண்ணே, அவன் தான் கேக்குறான், எடுத்து கொடுங்க. என்ன தம்பி நீ பேசுறது? கறி குழம்புக்கு 3 தடவை, சாம்பாருக்கு 3 தடவை, மோருக்கு 5 தடவை, மொத்தத்துல ஒரு ஹோட்டலே வயித்து கொண்டு இருக்கு. வாயை திறந்தா காக்கா ஒத்து. அண்ணே, ஒருத்தர் நல்லா சாப்பிடறத குறை சொல்லக்கூடாது. உண்மையிலே சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும். அவன் தான் பசி பறக்க மாட்டான்னு தெரியுமில்ல, எடுத்து கொடுங்க. என்ன வேற எடுத்து சாப்பிடு. நேத்துக்கு 2 டயலாக் கூட்டானே, அது யார் கேக்குறது? எடுத்து கொடுங்க. நீ என்னடா தம்பி சொல்லுதுண்ணே. இந்த கம்பெனி விலகிரும்டா. மெதுவா சாப்பிடு. நான் எந்திக்கிறேன். அதோ அந்த குழம்பு சட்டி. குழம்பு சட்டியா? மூஞ்சில 10 பேர் காரி துப்புங்கடா. சாப்பாடு பிரமாதமான சாப்பாடு. போத்தி அல்றான், வெத்தலை அல்றான் பாரு. போத்து முண்டங்க எதை எடுத்தாலும் அல்றானுங்கடா. எந்த மாப்பிள இது? சாந்தி முகூர்த்தம்ல இருந்து இப்படி சந்தடியில வந்து நின்னோம். அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, பொண்ண முண்டோட பார்த்த உடனே பையன் மண்டையில நண்டு ஓட ஆரம்பிச்சிருக்கும். நடுங்கிக்கிட்டே வெளியே வந்துட்டான். முந்தான நழுவினாலே அவனுக்கு பிடிக்காது. மாப்பிள தப்பா நினைக்கண்டா, இது எங்களோட நாட்டோட சம்பிரதாயமான. ஃபர்ஸ்ட் நைட் அதுமா பஞ்சாயத்து பண்ண வச்சிடாதரா. உள்ள போடா. அப்பா இதுக்கெல்லாம் வரக்கூடாதுடா. உள்ள தள்ளி கதவை சாத்துமா. இப்படிமா வழிக்கு என்ன உசு உசுங்கிற? உசு உசுலாம் ரோட்ல தான், இங்க வெறும் கிசுதான். யோ, உன் வியாதிக்கு வெளிச்சத்துல மருந்து கொடுக்க முடியாது, இருட்டுல கொடுக்குறேன். குடிச்சு பெருக்குனா படுத்துட்டே பெருக்க போல இருக்க. பெருக்கல எழுதி போஸ்ட் வேண்டி கிடக்க. விட்டா ஸ்விம்மிங் கிளாஸ்லயே பெருக்குவேன். போடி. யோ, நட்டு போட்டு டைட் பண்ண மாதிரி நட்ட குத்துல உன் கழுத்து நான் அங்கேயே பாக்குறேன். இப்படி திரும்பி ஏயா, உனக்கு விவசாயே இல்லையா? இப்பதானே முதலில் முடிச்சு பெட்டை விட்டு வெளியே வந்த. அதுக்குள்ள உனக்கு என்னத்துக்கியா? ஏமா எதுக்கு ஆவேசமா அலறிட்டு இருக்க? பையன் ராத்திரி பூரா தூங்கிட்டானா? ஏண்டா எந்திரிங்க இல்லையா? இவ்வளவு காலம் தூங்கிட்டு இருந்தாரு மாமா, இப்ப முழிச்சுட்டாரு. இப்ப எல்லாமே உல்டாவா போயிடுச்சு. என்ன உல்டாவாயிடுச்சு? புரிய முடியா சொல்லுமா? உங்க பையனுக்கு லேடி பாடி போபியா வியாதி இருந்துச்சுல, இப்ப அது போயிடுச்சு. இப்ப லேடி ஜொல்லோமேனியா வந்துருச்சு. அப்படின்னா முன்னெல்லாம் பொம்பளைங்களுக்கு கொஞ்சம் துணி விலகினா கூட குய்ய முயன்னு கத்துவாருல்ல. ஆமா. இப்ப ஏன் முன்னாடியே அந்த வேலைக்கார பொண்ணை பார்த்து ஜொல்ல விடுறாரு மாமா. என் பையன் ஜொல்ல விடுறானா? ஆமா. வேலைக்காரிய பார்த்து சைட் அடிச்சானா? ஆமா. புடவை லேசா விலகினதை பார்த்து புல்லரிச்சு போயிட்டானா? ஆமா ஆமா ஆமா. பையா, என் வவுத்துல நீ பாலுக்கு பதிலா பீரை வாத்துட்டடா. இத்தனை வருஷமா இந்த நல்ல நியூஸுக்காக நான் பொறுமையா காத்திருந்தேன். இவ்வளவு நாளா பியூஸான பல்பு மாதிரி இருந்தவன் இப்ப பளிச்சுன்னு எரிய ஆரம்பிச்சுட்டான். மச மசன மக்க மாதிரி இருந்தவன் இப்ப மன்மதன் ஆயிட்டாமா. நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். ஐயோ மாமா, என்ன மாமா அவரு ஜொல்ல விடுறாருன்னு சொல்ற? இவ்வளவு சந்தோஷமா கேக்குறீங்களே. இவன் இப்படி மாறணுங்கிறதுக்காக நான் எத்தனை டாக்டரை பார்த்திருப்பேன். இத பாருப்பா, என் பையன் ஜொல்லு விட்டாலும் சரி, இல்ல எவளையாவது தள்ளிட்டு வந்தாலும் சரி, எனக்கு சந்தோஷம் தான். இவரு கண்டவளை பார்த்து சைட் அடிச்சா அப்புறம் என்னோட கதி? அது ஓ விதி. ஏதோ என்ன பொறுத்த வரைக்கும் என் டென்ஷன் குறைஞ்சு போச்சு. இத பாரம்மா, இனிமே ஏன் லெவலுக்கு ஒரு பொண்ணை பார்த்து ஜொல்லு விட்டுக்கிட்டு ஏன் காலத்தை எப்படியாவது ஓட்டிடுவேன். மெயின்டைன் பண்ணிக்கிறாமா அவனே.
ஏயா கம்மு போட்டு ஒட்டின மாதிரி ஏயா வாய கம்முன்னு வச்சிருக்க? ஏதாவது பேசியா பேசு. மறுபடியும் விளக்காரி அந்த தோசை. ஏமா எந்த ஊருமா? சூளூர்பேட்டை. சூலூர்பேட்டையா? ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. ஏமா கூட வச்சுக்கிறியாமா? செருப்பு இல்லம்மா, இட்லிக்கு பக்கத்துல கூட சட்னி சாம்பார் ஏதாச்சும் வச்சுக்கிறான்னு கேட்டேன். ஊத்தியா? இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற? சாப்பிடு. இவ்வளவு கேவலமான உடம்போட ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. என்ன பசிக்குதா? சாப்பாடு வேணுமா? டப்பு இருக்குதா? இருக்குதான் தானே கேட்டேன். அதுக்கே தூக்குற? அதான் டேபிள் தெரியுதா கண்ணுக்கு? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல, பாத்து போ. ஏன் சார், நீங்க என்ன இங்க சாப்பிடவா வந்தீங்க? என்ன வேணும்? இட்லி இருக்கா? இட்லி இருக்கு, சட்னி இல்ல. தோசை இருக்கா? தோசை இருக்கு, சாம்பார் இல்ல. பூரி இருக்கா? பூரி இருக்கு, கிழங்கு இல்ல. பரோட்டா? புரோட்டா இருக்கு, குருமா இல்ல. வடை இருக்கா? வடை இருக்கு, ஆனா அதுல ஓட்டல் இல்ல. சூடா வேற என்னதான் இருக்கு? சூடா அடுப்பு இருக்கு, அதுல நெருப்பு இருக்கு. முதல்ல அதை கொண்டா. ஏன் டீ குடிக்க போறீங்களா? கோவப்படாதீங்க சார், சும்மா தமாத்துக்கு சொன்னேன். உங்களை உற்சாகப்படுத்தி ஊட்டி விட்டாங்க. அப்படி ஆமா, ஒரு 4 இட்லி 4 தோசை போதுமா? கடையில இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கொண்டா. எல்லா ஐட்டமும் வேணுமா? முழுங்குறதுக்கா மோப்பம் பிடிக்கிறது? யோ, யானைகளுக்கு இந்த ஹோட்டல்ல நாங்க சோறு போட மாட்டோம். திருச்செந்தூர் கோயில்ல உண்டை கட்டி போடுவாங்க, அங்க போய் தின்னுங்க போங்க. முடியாது, நாங்க இங்கதான் சாப்பிட வேண்டியது இருக்கு. யோ, இங்க வா. என்ன வழக்கமா யானைகளுக்கு மதம் பிடிக்கும், இவங்க என்ன அடம் பிடிக்கிறாங்க? நீங்க ஏன் சார் மனத்தரமா பேசிக்கிறீங்க? செஞ்சு வச்ச சாப்பாடுலாம் அப்படி அப்படியே கிடக்கு. இவங்க 2 பேரும் உள்ள விட்டீங்கன்னா 200 பேர் சாப்பிட்ட மாதிரி. அதோட கடை குளோஸ். கடை குளோஸா? கல்லா நம்பிருச்சுன்னா கடையை மூட வேண்டியதானங்க. ஓ, நீ அப்படி வரியா? எப்படி வருவேன்? அனுப்புங்க. அப்ப இதுகளை உருட்டிட்டு போ. போங்க. சாம்பார் ஊத்து. சாம்பார். பில்ல போட சொல்லு. பில்லா? அட நாரப்படுதா, அரை இட்லிக்கு 5 ரூபாய் இலையாடா? என்ன நடக்குதுங்க? ஆமா, இதெல்லாம் எங்கிட்டு போச்சு? ஒரு இட்லி இருக்கா? இன்னொரு இட்லியா? ஆமா, இதுக்கெல்லாம் காசு வச்சிருக்கியா நீ? இந்தா, இப்ப இட்லி இருக்கா? 500 ரூபா இல்லையா? என்னடா ஹோட்டல் நடத்துறீங்க? ஹோட்டல் பேர் என்னடா? மாயாண்டி விலாஸ். இன்னிலிருந்து வச்சுங்க. விலாசா? அட பாவி, இலையை விட்டு வச்ச பாரு. ஐயோ, டேய், இந்தா வாங்கினது ஒரு இட்லி, அதை ஊட்டி வரீங்களாக்கு. 1.5 கிலோ ஹோட்டலே காலி பண்ணிக்கிட்டு இருக்காவே. நீங்க கரும்பு தோட்டத்தை அழிக்கிற காட்டான மாதிரி இருந்துகிட்டு 4 இட்லி அரைஞ்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. எந்த மலை சரி, எந்த மலை சரி, எதிப்போம் போடியா, போடா வெளியே போ. இட்லி சாப்பிட விட்டாங்க. இட்லி போடா, அசிங்கப்படுத்திட்டாங்களே. முதலாளி, 2 எருமைங்க ஒரு இட்லி ஒரு வடையும் தான் நின்றுருக்காங்க. 2க்கு 2 ரூபா வாங்கிக்கங்க. ஏண்டா, இவங்களோட சைஸுக்கு இவங்க பில்லோட பிரைஸ் 2 ரூபாய் தானே? எடுங்க எடுங்க. என்ன மூஞ்சி எல்லாம் ஒரே சாம்பாரா இருக்குது? சாம்பார குடிச்சீங்களா இல்ல சாம்பார்லயே குளிச்சீங்களா? நாங்க யார் தெரியுமா? யாரு? ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஹெல்த் இன்ஸ்பெக்டரா? ஆமா, சாம்பார்ல பள்ளி கிடந்துச்சு, பாச்ச கிடந்துச்சு. பள்ளி பாச்சாவா? அது எப்ப கிடந்துச்சு? சர்வர் பண்ண வேலைக்கு 2000 ரூபாய் அபராதம். 2000 ரூபாய் அபராதமா? இல்ல கடை சீல் வச்சிருவோம். ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க, அபராதத்தை கட்டிடுறேன். இந்தாங்க. இது தெரியாம என்னென்னமோ பேசிக்கிட்டோமே. பாக்கியராதா, வராங்க. வரமாட்டேன். அப்ப அங்க இருந்தே கேளு. ஏற்கனவே 10,000 ரூபாய் பாக்கி. இப்ப இவங்களுக்கு அழுத 2000 உன் கணக்குல தான் ஏத்த போறேன். மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்க. அது ரொம்ப நன்றியா. நீ பாடுறத நிறுத்த சொன்ன, ஆட்டுறத இல்ல. பெரிய தங்க பதக்கம் சிவாஜி இவரு. என்ன கன்றாவி இது? ஆத்து மணல் மாதிரி கரகரான்னு அரைச்சிருக்கிற. நல்ல நைஸா பஞ்சு மாதிரி பிசு பிசுன்னு அரைக்கணும், அப்பதான் இட்லி ஒப்பும். ஆமா, உப்புது. சார், இங்கதான் கிரைண்டர் இருக்குல்ல, இதுல விட்டு ஆட்ட சொல்லாமல. தேவையில்லாம ஆட்டு ஊர்ல விட்டு ஆட்ட வர்றீங்களே, நியாயமா? அது கையெல்லாம் வலிக்குது சார். கடையை அடிச்சு நொறுக்கும் போது வலிக்கலையோ? நீ கெட்ட கேட்டுக்கு கிரைண்டர் வேறையா? கை வலிக்க வலிக்க அரைச்சாதான் உனக்கு காசோட மதிப்பு தெரியும், உன் கடனும் அடையும். ஏன்பா, இவன் நம்ம கடையில அடிச்சு நொறுக்குனானா? இதே மூதேவிதான். இவனை இப்படியா வேலை வாங்குறது?
நல்ல குதிரை சவுக்கால அடிச்சு நொறுக்கணும் இவனை. சபாஷ், சரியான பொண்ணு. அப்படி எடுத்து சொருகிக்க. இவனை விடாத. சாட்டைய கையில எடு. ஏமாலாளி, இந்த புள்ள உங்க பொண்ணா? இல்ல, உங்க அப்பா உனக்கே தெரியாம பெத்தது. அங்க பாருடா, என் ஜாட அப்படியே ஜாஜ்வல்யமா இருக்குது. அங்கதானே இருக்குது. என்ன நக்கல? டேய், நீ கல்லூரல் வேலையை கவனி, நான் கல்லாப்பட்டியை கவனிக்கிறேன். நீங்க போங்கப்பா, இவனை நான் பாத்துக்கிறேன்.